பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் பேரருளால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாவின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம பேச இருக்கிற தலைப்பு, நம்ம எல்லாரும் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறான் அப்படிங்கிறத பற்றி தான். நம்ம துவா கேட்குறப்ப எப்படி இருக்கணும், எந்த நிலையில் கேட்கணும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் நம்மளுக்காக வாக்கு கொடுத்துருக்கான். மனிதர்கள் உள்ள தூய்மையுடன் இறைவன் எனக்கு நிச்சயமாக தருவான் என்ற நம்பிக்கையில் என்னிடத்தில் கையேந்தி விட்டால் அவர்கள் கையை நான் வெறுங்கையாக அனுப்ப வைக்கப்படுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள், அல்லாஹ் எவ்வளவு நம்ம மேலே ஒரு பாசமாக இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லுவான். இஹ்லாஸுடன் மன தூய்மையுடன் யாரார் ஒருவர் நல்ல ஒழு செஞ்சு கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்து, நான் அல்லாஹ் உன்னிடத்திலே தஞ்சமடைந்து விட்டேன், இந்த நிலையில் நான் நிற்கதியாக நிற்கின்றேன், எனக்கு எல்லாமே தேவைப்படுகின்றது, உன்னை தவிர எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, அல்லாஹ் மன்றாடி கேட்கின்றேன் என்று உள தூய்மையுடன் மன அக தூய்மையுடன் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கையேந்தி கேட்டிங்கன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அவங்க ஏந்தின கையை நான் வெறுங்கையாட திருப்பி அனுப்புறதுக்கு நான் வெட்கப்படுகிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே போல் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக ஒரு பணி செய்ய நம்ம ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புரியும்படி சொல்லணும்னா, பள்ளிவாசலுக்காக நீங்கள் தொழுவைக்காக நீங்கள் எத்தனை அடி நடந்து போகிறீங்களோ அத்தனை அடி அல்லாஹ் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காங்கிறத நம்ம முழுசாக நம்பணும். இது திருமறையான திருக்குரான் ஷரீஃபில் அல்லாஹ் விலைக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்கான். நம்ம டைம் ஆச்சே அப்படின்னு சொல்லி ஓடுனோம்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளுக்கு முன்னாடி வேகமாக நம்மளோடே ஓடி வர்றான். இந்த அடியான் எனக்காக இவ்வளோ வேகமாக அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு விரைஞ்சு போகிறாங்களே, அவங்களுக்காக நான் இன்னும் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி அவன் வேகமாக விரைஞ்சு ஓடி வர்றான். அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துவாவையும் அவன் செவிமடுத்து அல்லாஹ் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் அவங்க மன உருகி துவா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவனாகும். அந்த வெறுங்கையோடு அவங்களுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்களுக்கு அன்னைக்கு என்ன தேவையோ எது முக்கியமானதோ அதை மாத்திரம் ஹபுல் செஞ்சிடறான். நம்ம நினப்போம், ஏன் நம்ம துவா கேட்டு இன்னும் ஹபுல் ஆகலை, ஏன் அல்லாட்ட நம்ம கேட்டோமே, அழுது புலம்பி கேட்டோமே, இன்னும் ஹபுல் ஆகலையே, இன்னும் நம்மளுக்கு அது பரக்கத்தளிக்கலையே அப்படி நம்ம நினச்சாலும் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, அவன் அந்த தேவையை உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்தால் அதை நிறைவேற்றியிருப்பான். அல்லது அந்த தேவைக்கு பதிலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு பயங்கர பேராபத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த துன்பத்திற்காக உங்கள் துவாவை அதை ஒதுக்கி அந்த துன்பத்தை நீக்கியிருப்பான். ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஆபத்து அல்லது ஆக்சிடெண்ட்டு, இல்லை குடும்பத்தில் யாருக்காவது ஒரு பெரிய முசீபத்து வர மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக என்ன செஞ்சுருவான், நீங்கள் கேட்ட துவாவை அதை பிரித்து அல்லாஹ் அந்த டயத்தில் அதை வர விடாமல் தடுத்து வச்சுருப்பான். இறைவனுக்கு தெரியும் உங்களுக்கு எது முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம துவா கேட்குறோம், நம்ம கேட்குறது நம்ம அன்னைக்கு உள்ள தேவைக்கு கேட்டிருப்போம். நம்ம இன்றைக்கி ரொம்ப மன உளைச்சலில் இருக்கோம், மன அழுத்தத்தில் இருக்கோம், பெரிய பிரச்சனையில் இருக்கிறோம், இன்றைக்கி நம்ம இது வேணும் அல்லாட்ட நம்ம முறையிட்டு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனதார உளதார கேட்டிருப்போம். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் அதை உங்களுக்கு எப்போ ஹபுல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அல்லாஹ் அதை 3ஆக பிரிக்கின்றான். உங்களுக்கு எது முன்னாடி கொடுக்கணும், எது உங்களுடைய எந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அந்த துவாவை அங்கீகரிக்கணும், அதுக்கப்புறம் ரொம்ப இக்கட்டான உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலை எதுன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை 3 பங்காக பிரித்து உங்களுக்கு உதவி செய்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் கேட்கக்கூடிய நிலையும் துவா கேட்குறப்ப அல்லாஹ்வை தவிர நம்மளுக்கு யாரும் இல்லை, அல்லாஹ் தான் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இஹ்லாஸுடன் மன தூய்மையுடன் அதை நம்பிக்கையோடு கேட்டுறணும். அப்படி கேட்கக்கூடிய துவா உடனே அங்கீகரிக்கப்படுகின்றது. 2வது, துவா கேட்குறதுக்கு முன்னாடி சலவாத்து, அதாவது அத்தஹியாத்தும் ஒதிக்கலாம், பெரிய சலவாத்து தாய் சலவாத்துன்னு சொல்லுவாங்க, அதையும் ஒதிக்கலாம், சின்ன சலவாத்தும் ஒதிக்கலாம். அது எப்படின்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லி.
சலவாத்துகளை வந்து எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பெரிய சலவாத்து இருக்குது. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து தைபாத், அதை நம்ம முன்னையும் பின்னையும் ஓதிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொருட்டால் இங்கே கேட்கக்கூடிய துவா உடனே கபூலாகுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கப்புறம் அவங்க இறைவன் வந்து ஒரு வாக்கு கொடுத்தது ஞாபகத்துக்கு வந்துச்சு. முகமது நபி பொருட்டால் யார் துவா கேட்குறீங்களோ அதை நான் அங்கீகரிக்கிறேன். அது அவங்களுக்கு கடைசியாக தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து வேதனையோடு நிற்கிற அந்த இப்லீஸுடைய தாக்கம் அதிகமாகுறப்ப அந்த சொர்க்கத்துலேருந்து விளக்கப்பட்டாங்கல்ல, அப்போ அவங்களுடைய உடை எல்லாமே அகற்றப்பட்டு அவங்க நிற்கதியாக காட்டுக்குள்ளே இறங்கி அவங்க படாத அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. அதை வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பயானில் நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு அப்போ தான் யாரெல்லாம் இன்னும் இரக்கம் காட்ட மாட்டியான்னு சொல்லி அவங்க நிறையா துவா கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. என்னை மன்னிக்க மாட்டியா அப்படின்னு அழுது கத்தி புலம்பி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஹபுலாவில் கடைசியாக வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொருட்டால் துவா யார் கேட்டால் நான் அங்கீகரிப்பேன்னு அவங்க சொர்க்கத்தில் இருந்தப்போ சொன்னது ஞாபகத்துக்கு வரும். என்ன செஞ்சுருவாங்க, அதை வச்சு அவங்களுடைய பொருட்டால் என் பாவங்களை மன்னித்தருவான்னு கேட்பாங்க. அப்போ தான் அந்த துவா அரிசுக்கு போகுது, அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இப்போ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொருட்டான்னு சொல்லி நம்ம துவா கேட்கணும். அப்புறம் நம்ம பாவங்களை மன்னித்தருள்வாயாகணும் கேட்கணும். அதோட இன்னொன்று, முன்னாடி சலவாத்து ஒதிக்கணும். இப்போ ஒழு செஞ்ச நிலையில் நம்ம அமர்ந்து துவா கேட்கணும். அதே சமயத்தில் கிபுலாவை முன்னோக்கி கேட்கணும். இப்போ நீங்கள் தொழுகையிலே கேட்குற துவாவும் தொழுது முடிச்சுட்டு அந்த சஜிதாவிலே வந்து நீங்கள் அப்படியே குனிஞ்சு சஜிதாவில் படுத்து கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் உடனே அங்கீகரிக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பேர் நினப்பாங்க நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருந்தோம் கபுலாவில் அப்படின்னு. நீங்கள் மனசு உடஞ்சிடாதீங்க. துவா கேட்குறப்பையும் எதிர்பார்ப்புகளோடு கேட்டுறாதீங்க. அல்லாட்ட கேட்குறப்ப, தயாளன்ட்ட கேட்குறப்ப நம்ம வந்து ஆர்டர் போட்டு கேட்கக்கூடாது. அதை நல்லா கவனிக்கணும். இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம அதிகாரிகிட்ட போகிறோம், அவங்ககிட்ட ஏதாவது ஒரு உதவி தேவைன்னா மனுஷங்கிட்டே எப்படி போய் நம்ம அதிகாரிங்கிட்ட, சாதாரண மனுஷங்க தான், அவங்ககிட்ட போய் நம்ம எப்படி வந்து உடனே தந்துருன்னு ஆர்டர் போட மாட்டோம் இல்லையா? அவங்ககிட்ட வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லாம் கொடுத்து அவங்களுக்கான வெயிட் பண்ணி தானே அவங்க அழன்னு அலைய வச்சு கடைசி நேரத்தில் தான் நம்மளுக்கு வந்து அந்த உதவியை செய்கிறாங்க. அதுக்கும் இப்போலாம் வந்து நிறைய இடத்துல கை நீட்டி பணம் வேறு வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அலைய வச்சு தான் அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க. நல்லவர்கள் உடனே செஞ்சுருவாங்க. ஆனால் வந்து சுயநலம் இருக்கிறவங்க பணத்தை வாங்கிக்கிட்டு தான் ஏழை பாளையன்னு கூட பார்க்காம எல்லா காசு வாங்கி தான் இப்போ வேலைகளே ஆகுது. அப்போ மனிதர்களுக்கே அவ்வளோ இருக்குது. நம்மளை படைச்சி உலகத்திலே படைச்சி நம்மளை வந்து இன்ன வரையும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய உடலுக்கும் உயிருக்கும் அவன் சொந்தமானவன். நம்மளுடைய உடலும் உயிரும் அவனுக்கு சொந்தமானது. அவன் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல் நம்ம துவா கேட்கக்கூடியவர்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வந்து அடுத்தவங்களுக்கு அநீதி இழைச்சிருக்கக்கூடாது, அடுத்தவங்க மனசை காயப்படுத்தியிருக்கக்கூடாது, யாரையும் கொலை செய்திருக்கக்கூடாது, நம்ம வந்து ஹராமான வழியில் சம்பாரிச்சிருக்கக்கூடாது, நம்ம வந்து தவறான வழியில் இருக்கக்கூடாது, உறவுகளை முறித்து வாழக்கூடாது, அதே சமயத்தில் வந்து பெற்றோர்களுடைய பாவத்தை அடைஞ்சிருக்கக்கூடாது, உடன் பிறந்தவருடைய துன்பத்தை அடைஞ்சிருக்கக்கூடாது, பிள்ளைகளுடைய வேதனை அடைஞ்சிருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பேணி யாரெல்லாம் கரெக்டாக நடந்திருக்காங்களோ அவங்களுடைய துவா வந்து உடனே அல்லாஹ் அங்கீகரிச்சிடறான். ஏன்னு சொன்னால் இவங்க எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்காங்க, கேட்டிருக்காங்க, இவங்க எல்லா தகுதியும் இவங்களுக்கு இருக்குது, இவங்களுடைய மன உளைச்சலை நான் அறிஞ்சவனாக இருக்கிறேன், உடனே இவங்களுடைய துவா அங்கீகரிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அந்த துவா உடனே ஒப்புக்கொள்ளப்படுது. அதே சமயத்தில் ஒரு மனிதன் வந்து அவன் தவறு இழைச்சாலும் தவறு அநியாயமாக இழைச்சிட்டாங்க, எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டாங்க, இப்போ அந்த பாவத்தை நினச்சி அவங்க அழுகுறாங்க, அதுலேருந்து மீள நினைக்கிறாங்க. அப்படின்னாலும் அவங்க தன்னுடைய தவறை நினச்சி வருந்தி சஜிதா பண்ணிட்டது அல்லாட்ட வந்து அந்த ஒழு செஞ்சுட்டு அமர்ந்து கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஏற்றுக்கிறான். இந்த அடியான் வந்து தவறுலேருந்து மீண்டுட்டாங்க, அதனால இவங்களுடைய துவாவை நான் ஒப்புக்கிறேன்னு ஒப்புட்டுக்கிறான். அதே சமயத்தில் குடும்பத்திலையும் நல்ல முகபத்தாக கண்ணியமாக இருந்து எல்லாருடைய பாசத்தையும் பெற்றவர்களுடைய துவாவையும் உடனே அல்லாஹ் அங்கீகரிச்சிடறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இன்னொன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் வந்து நீங்கள் ஏந்தின கையை வெறுங்கையாக அனுப்புறதுக்கே அவன் வெட்கப்படுறான். ஏன்னு சொன்னால், இன்சான் என்கிட்ட கையேந்தி கேட்டுட்டாங்க, அவங்களுக்காக நான் வந்து முதலுதவி எது அவங்களுக்கு இப்பொழுது தேவையோ அதை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, இரண்டாவது வந்து உங்களுக்காக உங்களுடைய உயிர் மரண தருவாயிலையும் அதை உங்களுக்காக அவன் சேர்த்து வைக்கிறான். மூணாவது மறுமை நாள் நீங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தோட கூட்டமாக எழுப்பப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதையும் உங்களுக்காக அவன் சேர்த்து வைக்கிறான். ஆக மொத்தம் நீங்கள் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்ட்ட வந்து போய்கிட்டே தான் இருக்குது. அதுலேருந்து எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துவா கேட்டுட்டோம் அங்கீகரிக்கலைன்னு மாத்திரம் நினச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடியது ரப்புட்ட கொடுத்த எந்த இதுவும் வீண் வரை ஆகாது, நஷ்டமடைய மாட்டீங்க. அது வந்து சேகரிப்பு தான், சேமிப்பு தான். அதனால் நீங்கள் வந்து மகிழ்ந்து கல்பு குளிர்ந்து நீங்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஆனால் இறை நம்பிக்கையோடு கேளுங்க, அல்லாஹ் நம்மளுக்கு தருவான் அப்படின்னு கேட்டுக்குங்க. நீங்கள் வந்து 3 பங்காக பிரித்து கேளுங்க. ஒன்று வந்து இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கேட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் 2வது மரண தருவாயில் உள்ளதுக்காகவும் கேட்டுக்கோங்க. 3வது நம்ம வந்து மரணத்துக்கு அப்புறம் மறுமை நாள் நம்மளை எழுப்பப்படுறது வரையும் கேட்டு வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 3 சேமிப்பு தேவைப்படுது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3ஆக பிரித்து கேட்டுக்கங்க. அதே போல் துவா கேட்குறப்ப அடுத்தவர்களுக்கு அநீதி இழைக்கிற வகையில் கேட்டுறாதீங்க. அது அல்லாஹ் வந்து நீங்கள் என்ன தான் சஜ்தாவில் விழுந்து விழுந்து கேட்டாலும் அதை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒருத்தவங்க அநியாயமாக இழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்களுக்காக உடனே நம்ம கேட்போன்னு சொல்லி கேட்டு நீங்கள் அழுது புலம்புற தருணத்தில் அந்த வந்து பாதிப்பு முழுமையாக உங்களுக்கு அவங்க ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா, அவங்க மேலே எந்த தவறும் இல்லை, அவங்க மேலே வந்து உங்கள் மேலே எந்த தவறும் இல்லை, அவங்க மேலே தான் எல்லா தவறும் இருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து உடனே உங்கள் துவாவை அங்கீகரிக்கிறான். இல்லை அவங்க மேலேயும் தவறு இல்லை, உங்கள் மேலேயும் தவறு இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதுக்குண்டான நீதியையும் பிரித்து கொடுக்குறான். ஆனால் ரொம்ப உங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி உங்களை வேதனைப்படுத்தி அவங்க வந்து கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா அல்லாவே இறங்கி வந்து அதுக்கு தீர்ப்பு வழங்குறான். அந்த அளவுக்கு வந்து தீர்ப்பு யார் மூலியமாக, மனிதர்கள் மூலியமாகவே வழங்கிடுவான் அப்படிங்கிறதையும் நீங்கள் நம்பணும். ஆனால் துவா கேட்கக்கூடியது வந்து அடுத்தவர்களுக்கு அநீதி இழைக்கிற வகையில் கேட்கக்கூடாது. அடுத்தவர்கள் உறவு முறியணும், அவங்களுக்கு வந்து கெடுதல் நடக்கணும், அவங்க அழிஞ்சிடணும் அப்படின்னு கேட்குறத இறைவனே வந்து வெறுக்கிறான். நம்ம துவாவுக்கு ஆமீன் சொல்லக்கூடிய நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்க மலக்குகளும் முகம் சுழித்து திருப்பிக்கிடுவாங்க. அந்த துவாவை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க, ஆமீன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் எப்பயுமே வந்து எல்லாம் அறியாமையில் இருக்கிற எல்லாரையும் மன்னிச்சிரு, இவங்க மறுபடியும் இந்த தவறு இழைக்கக்கூடாது அல்லா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுருங்க. யாராவது ஒருத்தர் நீங்கள் வந்து எந்த தவறுமே செய்யலை, நீங்கள் நல்லபடியாக இருக்கீங்க, உங்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு உண்டான தண்டனை நீங்கள் கேட்காமே வந்து இறங்கிரும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து ஒரு அளவுக்கு தான் பொறுப்பான், அதுக்கு மேலே பொறுத்திருக்க மாட்டான். ஏன்னு சொன்னால் அப்போலாம் வந்து பின்னாடி இது லேட்டாக தான் தண்டனை கொடுக்குறது. இப்போ உடனே நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துவா வந்து மழை பெய்கிற நேரத்தில் துவா கேளுங்க. ரஹ்மத்தான மழை துளி பேஞ்சிக்கிட்டு இருக்கப்ப அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தான மழை துளியின் பொருட்டால் என்னுடைய துவாவை அங்கீகரிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன அன்றைக்கி தேவையோ அதை டக்குன்னு கேட்டுருங்க. கேட்டிங்கன்னா அது ஹபலாகுது. அதே போல் பாங்கு சொல்கிற தருணத்துலையும் நீங்கள் பாங்கு அமைதியாக காது கொடுத்து கேட்டு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் மட்டும் அதுக்கு பதில் சொல்லிவிட்டு ஹையாளல் ஃபலான்னு சொல்கிறாங்கல்ல, ஹையாளல் ஃபலான்னு சொல்கிறப்ப நீங்கள் வந்து குட்டி துவா டக்குன்னு கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாங்கு சொல்லி முடித்ததுக்கு அப்புறமும் வந்து பாங்கு துவா சொல்கிறோம்ல, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமத், அது ஓதுறோம்ல, அந்த பாங்கு துவா ஓதி முடித்ததுக்கு அப்புறமும் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அதே போல் கிப்லா திசையை நோக்கி சஜ்தா பண்ணி நீங்கள் வந்து ஒழு நிலையில் கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அதே போல் ரம்லான் மாதத்தில் நீங்கள் எந்த துவா கேட்டாலும் வந்து வீண் வரை ஆகிறதே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நோம்புலேருந்து லாஸ்ட்டு நோம்பு வரையும் பரக்கத்தான மாதம் அது. அந்த ரமலான் வந்து கொடுத்து வைக்கணும். ஒரு மனிதர்களுக்காகவும் அல்லாஹ் ரமலானை ஏன் இறக்கியிருக்கான்னு சொன்னால், நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்யாமல் இருக்க மாட்டோம். சிறிய பெரிய பாவங்கள், உடலாலும் உறுப்புகளாலும் சொல்லாலும் செயலாலும் எவ்வளோ பாவம் செஞ்சுருப்போம். அந்த பாவத்தை நீக்கிறதுக்காக தான் அந்த மாதம் ரஹ்மத்தான மாதத்தை நம்மளுக்கு சங்கை மிகுந்த மாதமாக அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். வானவர்களை வந்து இறக்கி வானவர்கள் ரவுண்டிங்லே இருப்பாங்க. யாரெல்லாம் தஹஜ தொழுகிறாங்களோ, யாரெல்லாம் சஹர் செய்கிறாங்க, யாரெல்லாம் உட்காந்து தொழுகிறாங்க அப்படிங்கிறதையும் அப்படியே ரவுண்டிங்லே வந்து பரக்கத்தை அவங்களுக்குடைய ஆயிலையும் அதிகப்படுத்தி அவங்க துவாவை அங்கீகரித்து அவங்க
துனியாவில் எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றுறதுக்கு ரவுண்டிங்லேயே இருப்பாங்க. துவா அங்கீகரிக்கப்படுது அல்லாஹ்வின் நல்லடியார்களே. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரமலானுடைய மாதம் முழுவதுமே ரொம்ப சங்கைக்குரிய துவா வந்து நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செஞ்சிடறான். அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இருக்குது. அதில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் 1,00,000க்கு மேலே உள்ள நன்மைகள் எழுதப்படுது. அதிலே வந்து பசியோட தாகத்தோடு நீங்கள் இருக்கிறதுனால அந்த பசி தாகத்தோடு கேட்கக்கூடிய அத்தனை துவாவும் அல்லாஹ் கபூல் செய்கிறாங்கிறதையும் நம்ம நம்பணும். இப்போ போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் நம்ம ரமலானில் இல்லை, நிறையா பேரை நம்மளுக்கு தெரிஞ்சு மிஸ் பண்ணியிருக்கோம். அல்லாஹ் வந்து நம்மளுடைய ஹயாத்து எவ்வளோ காலத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த 2 மாதங்கள் தான் இருக்குது. வரக்கூடிய ரமலான் மாதத்தை நம்ம சிறப்பாக சேகரித்து துவா கேட்டுக்கணும். அதே போல் வந்து இது ஹஜ்ஜுக்கு போகிறாங்க இல்லையா, ஹஜ்ஜுக்கு போகிற இடத்துலையும் அந்த இடத்துல முக்கியமான இடங்கள்லாம் துவா அங்கீகரிக்கப்படுது. அந்த இடத்துல காஃபாவுடைய இடத்துல வந்து நின்று கேட்டிங்கன்னா மக்காவில் அந்த இடத்துல நின்று கேட்குறப்ப துவா அங்கீகரிக்கப்படுது. மக்காமுன் இப்ராஹிம்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவங்க இடத்துல நின்று கேட்கக்கூடிய துவாவும் அங்கீகரிக்கப்படுது. முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தளத்தில் நின்று அல்லாட்ட நீங்கள் கேட்கக்கூடிய துவாவும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம 5 வக்து தொழுகையில் நீங்கள் வந்து மன தூய்மையுடன் கேட்கக்கூடிய அத்தனை துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கிறான் அப்படிங்கிறதையும் நீ நம்பணும். அதே சமயத்தில் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நன்மையாவது யாருக்காவது ஒரு ஜக்காத்தாவது சிறு தர்மமாவது நம்ம கொடுத்துருக்கணும். அவங்க கொடுத்துட்டு அன்னைக்கு கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் உடனே ஏற்றுக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்காவது ஒரு சின்ன உதவினாலும் நீங்கள் செஞ்சுருக்கணும். அந்த மாதிரி இருந்துட்டு கேட்கக்கூடியவங்க துவாவும் அல்லாஹ் உடனே ஏற்றுக்கிறான். நீங்கள் துனியாவில் வந்து பிறந்து நஷ்டமடைகிறதுக்காக நீங்கள் பிறக்கலை, நல்லபடியாக வாழ்ந்து எல்லா சந்தோஷத்தையும் அடையிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் மனிதர்கள் வந்து அல்லாஹ்வுடைய உதவியால் தான் பிறக்கிறோம். மறுபடியும் அவன்கிட்டே செல்ல இருக்கும். அதனால் வந்து அவனுக்கு இணை வைத்திடக்கூடாது. இணைன்னு சொன்னால் அவனை வந்து நம்ம மனசை சங்கடப்படுத்திடக்கூடாது, அவனுக்கு மாறு செஞ்சிடக்கூடாது. மாறு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இணை வைத்தல், இணை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம். உங்களுடைய துவா நீங்கள் வந்து நல்லவங்களாக இருக்கீங்கன்னு சொன்னால் உடனே நீங்கள் யாருக்கு துவா கேட்டாலும் அல்லாஹ் இவங்க நல்லவர்கள், இவங்க உண்மையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறை நம்பிக்கை கொண்டவர்கள்னு அல்லாஹ் உடனே அங்கீகரிக்கிறான். துவா கேட்கணுங்கிற முறை இதுதான். நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் ஒழு செஞ்சுட்டு இஹ்லாஸுடன் மன தூய்மையுடன் நம்ம தொழுதுட்டு 2 ரக்காய் தொழுது கூட நீங்கள் அல்லாட்ட கேட்கலாம். அல்லது ஒழு செஞ்சுட்டு சுத்தமான நிலையில் அமர்ந்து நீங்கள் அல்லாட்ட கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் அரிசுக்கு போகுது அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். கேட்கக்கூடிய துவா உடனே ஹபுல் ஆகலை அப்படின்னு நினச்சிடாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு எப்பொழுது அந்த துவா உங்களுக்கு தரணுமோ அந்த ஹபுல் செஞ்சுருவான். ஏன்னா உங்களுக்கு தேவை அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் நிற்பீங்க. அப்போ நினச்சி பார்த்துருப்பீங்க, அன்னைக்கு நிறைவேறலை, இன்றைக்கி வந்து நான் ரொம்ப இதாக நிற்கிறேன், இன்றைக்கி நிறைவேற்றியிருக்கான் ரப்பு, எனக்கு மறக்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் உருவாகும். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துவா வந்து ஒரு மனிதன் கையேந்தி விட்டால் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாக்கு, அது வந்து கையேந்துவர்கள் கையை நான் வெறுங்கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படுகின்றேன்னு அல்லாவே சொல்லிட்டான்னு சொன்னான். பாருங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் நம்ம உலக மக்களுக்கும் நம்மளுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் நம் உறவுகளுக்கும் நம்ம துவா கேட்டு பயனடைவோம் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக இந்த பயானை வந்து முன்வைத்தவளாக அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவளாக பயானை முடிக்கின்றேன். உங்களுக்காக நான் துவா செய்யக்கூடியவளாகவும் இருக்கின்றேன். வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடரும்.